ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கறி லீவ்ஸ் கார்ன் சூப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப் செய்யறதுக்கு நான் நார்மலான சோளம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப எலசா பார்த்து நான் சோளம் எடுத்துக்கணும். இதுல இப்ப நான் உதிரியா எடுத்து வச்சிருக்கேன். இதுல 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்ப வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சூப் செய்யும் போது தண்ணி எவ்வளவு வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சூப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோளத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். சோளம் வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம சூப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சூப்புக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா 2 சின்ன வெங்காயம் போல நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் போல பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சோளம் நல்லா வெந்துருச்சு. சோளம் வெந்ததுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் போல கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சூப் ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஏன்னா இதோட கொஞ்சம் ராஸ்மல் சூப்பில் அந்த ஒரு ராஸ்மல் இருக்கணும். அதனால இதில் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தண்ணியும் இருந்தது இல்லையா, அதையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டியதில்லை. இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் சோளம், கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருந்ததையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப குக் பண்ண வேண்டியதே இல்லை. லைட்டாக அந்த ஒரு கொதி வந்துடும், அப்போவே நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிடும். நம்ம இது ரொம்ப ஓவராக குக் பண்ணோன்னா அந்த சூப் நல்லா இருக்காது. கார்ன்ஃப்ளவர் அண்ட் சோளம், கருவேப்பிலை அரைச்ச பேஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நம்மளுக்கு திக்னஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு தான் அந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறது. இந்த சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சாய்ஸ் தான், அதிகமாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், அவ்வளோதான், சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
லீவ்ஸ் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சூப் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.